ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ceilinglight சேனல். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ceilinglight சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, வீட்டுங்களில் சீலிங்கில் மாற்றமே லைட் ரெடி பண்ண போகிறோம். அதுதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்தீங்கன்னா, இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸ்பீக்கர்லேருந்து எடுத்தது. இது வரைக்கும் டைட் எடுத்துக்கலாம். மேலே இருக்கிற சர்க்கிள் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா கரெக்டாக அழகாக டைட் எடுத்தாச்சு. இப்போ வந்து உப்பு காகிதம் போட்டு நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணிடலாம். ஓகே நண்பர்களே, பார்த்தீங்கன்னா அழகாக க்ளீன் பண்ணிட்டோம். இதில் எப்படி பல்ப் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கிட்ட லைலான் கயிறு இருக்குது. இதில் கட்டிடலாம், மேலே தொங்குற மாரி. இதிலே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஹோல்ஸ் இருக்குது. நம்ம எதுவும் ஹோல்ஸ் போட தேவையில்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மூணுத்துக்குமே கயிறு போட்டாச்சு. கயிறு போட்டு லெவலாக இருக்கான்னு பார்த்து முடி வச்சுங்க. மேலே ஒரு முடி எல்லாத்துக்கும் முடி வச்சோடனே இந்தமாரி எதனா வெட்டி போட்டி எதனா ஹீட் பண்ணுற கன் இருந்துச்சுன்னா கூட இதை வச்சு இதுமாரி ஹீட் பண்ணி இந்தமாரி பண்ணிவிடுங்க. அப்போ தான் கைட்டின்னு வராது. இந்த திரியாக யூஸ் பண்ண போகிறோம். எல்லோ கலர் தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேறு என்ன கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒயிட் கூட யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். நான் எல்லோ கலர் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இது கட்டிக்கலாம் மேலே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து அழகாக கட்டியாச்சு. இப்போ பல்ப் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 10 பல்ப் யூஸ் பண்ணேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அரை அடிக்கு வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். எப்பவுமே பல்ப் பார்த்தீங்கன்னா தூரமாக நம்ம டேக் போட்டால் தான் உங்களுக்கு தூரமாக தான் அந்த டிசைன் உங்களுக்கு தெரியும். கரெக்டாக அந்த ரவுண்ட் சர்க்கிள் டேக் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10 பல்பு யூஸ் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே 10, 9, 8, 7, 6 அந்தமாரி போட்டால் உங்களுக்கு நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கு மேலே சீலிங்கில் போட்டால் கூட அவ்வளோ அழகாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பல்ப் எல்லாத்துக்கும் போட்டு முடிச்சாச்சு. இப்போ லைன் போட்டு செக் பண்ணிட்டு எப்படி எரியுதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். அடுத்து லைன் போடலாம். செல்கை சுற்றி விட்டுக்கலாம். இதில் நான் போடுற மாதிரி ட்ராக் போட்டுங்க. இந்தமாரி அடுத்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒயர் விட்டாச்சு. இப்போ வந்து ரெட் வந்து பேஸாக யூஸ் பண்ணிக்கிறேன். பிளாக் வந்து மைனஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு போட்டு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் லைன் போட்டாச்சு. எது டேப் அடிக்கலையோ அதெல்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எங்கேயும் ஷார்ட் ஆகாது. என் வீடியோ புதுசாக பார்க்குறவங்களாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எஸ்எம்எஸ் வச்சு லைன் போட்டு காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.